இப்போ பீகார் மாநிலத்துல இருக்கிற கயால தாங்க இருக்கும். ஒரு நதிக்கு 2 கரைகள் உண்டு. அதே மாதிரிதான் இந்த கயாவுக்கும் 2 முகங்கள் இருக்குதுங்க. ஒண்ணு நம்ம இந்துக்கள் புண்ணிய தானம் பண்ணக்கூடிய புனித இடம். வித்தியாசமான கலாச்சாரங்கள் கொண்ட பௌத்த மதத்தினர் வழிபடும் புண்ணிய பூமி இன்னொரு முகம். பொதுவா கடவுள்களோட பேரு ஏதாவது ஒரு ஊர்களுக்கு வைப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க கயாசுரன் அப்படிங்கிற அசுரனோட பேரை இந்த ஊருக்கு வச்சிருக்காங்க. அது ஏன்? உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான இந்துக்கள் பித்ருக்களுக்கு பிண்டதானம் தர்றதுக்கு ஏன் பர்டிகுலரா இந்த கயாவை தேடி வராங்க? கயா, புத்த கயா, இது 2 ஊருக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த கயாவுக்கு எப்படி வர்றது, எங்க ஸ்டே பண்றது, இந்த கோயிலுடைய ஹிஸ்டரி என்ன, வழிபடும் முறை என்ன, அது மட்டும் இல்லாம நீங்க கயாவுக்கு வரீங்கன்னா இன்னும் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்னென்ன, இது எல்லாமே தான் நீங்க இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கயாவுக்கு போகலாம். ஹாய், நாங்க கயா போறதுக்காக வாரணாசி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில இருந்து கயாக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கும்போது எதுக்கு சம்பந்தமே இல்லாம வாரணாசி ஜங்ஷன் வந்திருக்கிறோம்? நம்ம வீடியோ ஆல்ரெடி பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். நாம இப்போ காசி யாத்திரையில தான் இருக்கிறோம். அதுல ஒரு பார்ட்டா தான் நம்ம இப்போ கயாவுக்கு போக போறோம். இந்த காசி யாத்திரைக்காக நாங்க சென்னையில இருந்து ட்ரெயின் மூலமா வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டு காசி விஸ்வநாதர், விசாலாட்சி தாயார், அன்னபூர்ணி தாயார் இவங்களெல்லாம் தரிசிச்சுட்டு கூடவே கங்கா ஆர்த்தியையும் கண்குளிர பார்த்துட்டு அடுத்ததான் நாங்க கயா போறதுக்காக அகைன் வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். நாங்க இந்த வாரணாசிக்கு எப்படி ரீச் ஆனோம், இந்த காசி மாநகர் எங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துச்சு, இன்னும் இந்த யாத்ராவை பத்தி நிறைய அரிய தகவல்கள் இது எல்லாமே எங்களோட ப்ரீவியஸ் வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்குது. டைம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க. இது நம்ம காசி யாத்திரை எபிசோட் 3. ஃபுல் அண்ட் ஃபுல்லா கயாவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நாங்க கயா போறதுக்காக நைட் 9:50க்கு பூரிக்கு போகிற நீலாச்சல் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுல தான் ஏறி டிராவல் பண்ண போறோம். வரீங்களா என் கூட கயாக்கு? இந்த காசி யாத்ரா சீரீஸை நாங்கள் ஜனவரி மாதம் பொங்கல் ஹாலிடேஸில் தாங்க மேற்கொள்கிறோமே. இது இங்கே எக்ஸ்ட்ரீம் வின்டர் சீசன், குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களும் எங்களை மாதிரி வின்டரில் இங்கே வர மாதிரி இருந்தால் சேஃப்டிக்கு இந்த ஸ்வெட்டர், மங்கி குல்லா, ஷூஸ் இது எல்லாமே கட்டாயம். இதுவே சம்மரில் வர மாதிரி இருந்தால் நான் சொன்ன இந்த வின்டர் அவுட்ஃபிட்ஸ்லாம் தேவைப்படாது. சரி, ஓகே, நம்ம டிராவல் கதைக்கு வருவோம். இந்த வாரணாசி டு கயா டிராவல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் 4ல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளார நம்ம ரீச் பண்ணிடலாம். முதல் முறையா பீகார். ஆமா, இந்த கயா பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஒரு மெயின் சிட்டி. எக்ஸாக்டா சொல்லணும்னா பீகாரோடைய கேபிட்டலான பாட்னாவில இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இந்த கயா பொறுத்த வரைக்கும் மெயின் பிசினஸே ஆன்மீக சுற்றுலா தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க ஏகப்பட்ட அகாமடேஷன்ஸ் உங்களுக்கு விஷ்ணுபாதம் கோயில் கிட்டையும் கிடைக்கும், ரயில்வே ஸ்டேஷன் கிட்டையும் கிடைக்கும். எங்களோட பர்சனல் சஜஷன் என்னன்னா, நீங்க விஷ்ணுபாத் கோவிலுக்கு பக்கத்துல தங்குறது தாங்க பெஸ்ட். ஏன்னா ஏர்லி மார்னிங் பிண்டதானம் பூஜை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விஷ்ணுபாதம் கோவில் பக்கத்துல தான் கோவில் சார்ந்த மடங்கள், சத்திரங்கள், இண்டிவிஜுவல் ரூம்ஸ்னு இது எல்லாமே குறைஞ்ச விலையிலயும் கிடைக்கும். பட் நாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தாங்க ஸ்டே பண்ணோமே. காலை வணக்கம். டைம் சரியா 8 மணி ஆகுதுங்க. நாங்க எங்க ரூம்ல இருந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியிலயும் வந்தாச்சு.
நாங்கள் இந்த கயால ரூம் புக் பண்ணிட்டு சுற்றி பார்க்குற பிளான்லாம் கிடையாதுங்க. இருந்தும் நாங்கள் ஏன் ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் சரியா 2 மணி. பயங்கர குளிர். ஸோ வெயிட்டிங் ஹால்லேயே நாங்கள் வந்து எப்போவுமே தங்கிடலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். ஆனால் அந்த அளவு குளிர் இருந்ததா, ஸோ எங்களால் அங்கேயுமே கம்ஃபர்டபுளாக தூங்கவும் முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிள்ளைங்கள்லாம் ஒரு கட்டத்தில் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னதும் என் ஹஸ்பண்டை வந்துட்டு இங்கே கொஞ்சம் வெளியில் ஏதாவது ஹோட்டல்ஸ் ரூம் ஏதாவது கிடைக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அனுப்பி விட்டுருந்தேன். ஸோ அவர் வந்து இங்கே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு ஒரு 3 ஹோட்டல் வந்து நாங்கள் விசாரித்தோங்க. அதில் ஒரு ஹோட்டல் ஓகே ஆச்சு. அங்கேருந்து தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோங்க. இது வந்து ப்ராப்பராக ரயில்வே ஸ்டேஷனை விட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் வருதுங்க. அங்கே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, வாக்கபிள் தான். ஒரு நாளைக்கு ரெண்ட் வந்துட்டு 1000 ரூபாய் சொன்னாங்களா, 1500 அப்பா? 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. இங்கே நாங்கள் ஏன் அட்வான்ஸாக ரூம் புக் பண்ணலன்னா, ஆன்லைனில் ரூம் புக் பண்ணும்போது செக் அவுட் டைமு 12 மணி. ஸோ நம்ம 2 நாள் ரூம் புக் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 2 கோவில், அதை விட்டால் புத்தகயா. இது தவிர வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு பெருசாக இங்கே கிடையாது. ஸோ ஜஸ்ட் 1 டேவே போதுமானது. நைட்டு நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பி அயோத்தியா போயிடலாம் இன்னும் பிளான் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் டிக்கெட் போட்டிருந்தோம். இதில் ஏதாவது சொதப்பிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியே ஒரு ஆல்டர்னேட் பிளானும் போட்டு வச்சுருந்தோம். அது என்னென்னா, நம்ம காசியில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார் மடம் வந்து விஷ்ணுபாத கோயிலேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு வேளை நம்மளால் வெயிட்டிங் ஹாலில் டாலரேட் பண்ண முடியல, அங்கே தான் போய் தங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 2 மணி பயங்கர குளிர். பசங்களால் இங்கே ஆட்டோ ஏறி போகிற லெவலில் இல்லை, எல்லாருமே பயங்கர ஷிவரிங்கில் இருந்தாங்க. ஸோ வேறு வழியில இருந்தால் இங்கே பக்கத்தில் இருக்க ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. இந்த சத்திரம் வந்து 110 வருஷத்துக்கு முன்னாடி நகரத்தார் பெருமக்களாக கட்டப்பட்ட சத்திரம் தருது. அது குறிப்பிட்ட இவங்க மட்டும் தங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் இங்கே வந்து தங்கலாம். குறைத்த வாடகையில் நாங்கள் இங்கே ரூம்ஸ் கொடுக்குறோம், ஹாலில் தங்கிக்கலாம். அது போக வந்து 8 பேன் சாப்பாடு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதேமாரி இந்த இங்கேருந்து போகிறவங்களுக்கு இந்த ஐயர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, பிண்டம் தர்ப்பணம் கொடுக்குறது, சுற்றி பார்க்க போகிறது, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே மொத்தம் வந்து சார் புது பில்டிங்கில் வந்து 13 ரூம் இருக்குது, ஏசி ரூமோட சேர்த்து. அப்புறம் இந்த பழைய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹால் இருக்கு. ஒரு 30 பேர் வர்றாங்க, 40 பேர் வர்றாங்கன்னா குரூப்பாக வர்றவங்க ஹாலில் தங்கலாம். அது போக வெளியிலையும் நமக்கு வந்து ரூம்ஸ் அங்கே இருக்குது. வெளியிலையும் ஹால் இருக்குது, உள்ளுக்கையும் பழைய பில்டிங்கில் ரூம்ஸ் இருக்குது. பழைய பில்டிங்கில் ஒரு 15 ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாள் 500 பேருக்கு மேலே இங்கே தங்கலாம். மார்னிங்கு, மத்தியானம், இரவுக்கு 3 வேளைக்குமே இங்கே சவுத் இந்தியன் ஃபுட்டு உண்டு. 15 நாளைக்கு முன்னாடி இத்தனை தேதி நாங்கள் வர்றோம், இத்தனை பேர் வர்றோம் அப்போ இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்பில் போட்டாச்சுன்னா அதை நாங்கள் கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு, அவங்க ரூம் கேட்டால் ரூமு, ஹால் கேட்டால் ஹால் என்னங்கிற ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். இப்போ திடீர்னு வந்து எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு ஃபோன் நம்பர் இல்லை, நாங்கள் திடீர்னு இங்கே வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் சத்திரம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே சொல்லாமல் இடம் கொடுக்குறோம். யாரையுமே திருப்பி அனுப்புறது கிடையாது. 100% யாரையுமே திருப்பி அனுப்புறது இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி இடம் இல்லாட்டி கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அவங்க திருப்திகரமாக அவங்க இங்கேருந்து முடிச்சுட்டு போகணும். அப்படித்தான் எங்களோட தலைவர் வந்து ஏனா நாராயணன், அப்புறம் செக்ரட்டரி வந்து கதிரேசன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேற்பார்வை. இதில் மெயின் வந்து எங்களோட தலைவர் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சேவை பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கோம். ஸோ யாரும் திரும்பி போயிடக்கூடாது. அவங்க திருச்ச முகத்தோட எல்லாரும் நல்லபடியாக பண்ணி கொடுங்க. ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வரும்போது நாட்டுக்கோட்டை சத்திரத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு வர்றது நல்லது. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு 4 கிலோமீட்டர் தான் நாட்டுக்கோட்டை சத்திரம் ரீச் ஆகிறதுக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோவில் போயிடுங்க. ஆட்டோ அந்த டைமில் நிறைய இங்கே இருக்குது. சரிங்களா. சரி, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம விஷ்ணுபாத் கோயில் தான் போகிறோம். வாங்க. டக்குன்னு வந்து வீடியோ எடுக்கணும் சாப்பிடும்போதுன்னு சொன்னால் இதான் அவங்க டக்குன்னு அதுக்குள்ளார சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த ஒரு ஹோட்டல் கயாவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஹோட்டல் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. பட் கூட்டமே இல்லை. விலை எப்படி இருக்குமோன்னு நினச்சி தான் உள்ளே வந்தோம். இந்த மினியேச்சர் பூரி, உருளைக்கிழங்கு, ஏதோ ஒரு சட்னி கொடுத்துருக்காங்க, 2 ஜிலேபி வைக்கிறாங்க. இது மொத்தம் சேர்த்து 30 ரூபாய். அதே இது பேர் என்னது? இது பேர் ஏதோ கச்சோரி. அது அந்த உருளைக்கிழங்கு மசாலா, தென் 2 சைட்லேயும் சட்னி வச்சுட்டாங்களா. இது வந்துட்டு 40 ரூபாய். திருப்தியாக சாப்பிட்லாம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நம்மளுக்கு பீகார்னாலே ஒரு வித பயம். ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம சொசைட்டியும் நம்மளை பழக்கி விட்டுருக்கு. பட் நேரில் வந்து இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த அளவுக்குலாம் மோசம் இல்லைங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி தான். இதில் எங்களை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே மது, அதாங்க லிக்கர் முற்றிலும் தடையாம்.
2016 இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன் இப்படின்னு விசாரிச்சா இந்த பீகாரிஸ் கடினமான உழைப்பாளிகளாம். இங்க மதுவால மக்களுடைய உழைக்கும் தன்மை சீரழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பீகார் கவர்மெண்ட்டே இப்படி ஒரு முடிவெடுத்து அதை இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்திட்டு வராங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன ஒன்று, இந்த மதுவெல்லாம் தடை பண்ண மாதிரி அப்படி இந்த பான் பராக்கு குட்கா இதையும் இவங்க தடை பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அங்கங்கே பொழிச்சுன்னு துப்பி வைக்காம இருந்திருப்பாங்க. கயால எங்களுடைய ஃபர்ஸ்ட் லொகேஷனா நாங்க வந்திருக்கிற இடம் மங்கள கௌரி சக்தி பீடத்துக்கு தாங்க. இந்த இடம் ஒரு மலை மேல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 படிக்கட்டுகள் நம்ம ஏற வேண்டியதா இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ காலையிலேயே வந்துட்டு நாங்கள் இப்போ மலை மேலதான் ஏற போறோம். ஆக்சுவலா பசங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறாங்க. அதனால ஏறிடலாமா மலை மேல? என்னடா சோகமா சொல்றீங்க? 400 படிக்கட்டா? இல்ல 400 படிக்கட்டு தான். ஏறிடலாமா? வாங்க. ஆக்சுவலா பிண்டதானம் பண்றதுக்காக கயா வரவங்க ஃபர்ஸ்ட் விஷ்ணுபாதம் கோவிலுக்கு போயிட்டு தான் இங்கெல்லாம் வருவாங்களே. பட் நாங்க ஜஸ்ட் வழிபடுறதுக்கு மட்டும்தாங்க வந்திருக்கோமே. அதனால தான் ஆன் தி வேல இருக்கிற இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போகலான்னு முடிவு பண்ணி இறங்கிட்டோம். நாங்க மங்கள கௌரி சக்தி பீடத்துக்கு தாங்க முதல்ல தரிசனத்துக்காக வந்திருக்கிறோமே. இந்த இடம் விஷ்ணு பாதத்துல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டருக்குள்ளார தாங்க இருக்குமே. இந்த இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 படிக்கட்டுகள் கொண்டு மலை மேல இருக்குது அப்படின்னு தான் கூகுள்ல போட்டிருந்துச்சு. பட் 50 படிக்கட்டுக்குள்ளதாங்க இருக்குது. யார் வேணாலும் ஈஸியா நடந்து வந்து சுவாமியை தரிசிக்க முடியும். இந்த கோயில் 18 மகா சக்தி பீடத்துல ஒன்றாக கருதப்படுகிறது. சதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சதி தேவியோடைய உடல் பாகங்கள்ல மார்பக பகுதி இங்கதான் விழுந்ததாகவும் நம்பப்படுகிறது. ஸோ இந்த கோவிலுக்கு வந்தா ஸ்ட்ரென்த் அண்ட் கைண்ட் இது ரெண்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோயிலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறதுக்கு மார்பக வடிவில் வித்தியாசமா இருந்துச்சு. வழிபடும் முறை கூட கொஞ்சம் வித்தியாசம் தாங்க. அது என்னன்னா, ஒரு குறுகலான பாதை வழியா கோவில் கருவறைக்குள்ளார போய் சுயம்புவா தோன்றிய சதி தேவியோட சிலைக்கு நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து வழிபடலாம். இந்த கோயிலை சுத்தியே காளி, துர்கை, காலபைரவர் இவங்களோட சன்னதியும் இருக்குது. சுமார் 45 மினிட்ஸ் தாங்க நாங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். நம்ம அடுத்ததா இங்க இருந்து டைரக்டா கயாலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷ்ணு பாதம் கோவிலுக்கு தாங்க போக போறோம். அதுவும் நடந்தே. வாங்க போலாமா? பொதுவா காசி யாத்திரைனாலே மோட்சத்துக்கான யாத்திரைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ கயா இதுவும் மோட்சம் தரும் யாத்திரை தான். ஆனா இது ரெண்டுத்துக்குமே உள்ள பெரிய வித்தியாசமே காசி தனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொள்ளப்படுகிற யாத்திரை. இதுவே கயா தங்களுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக மேற்கொள்ளப்படுகிற யாத்திரை. இதுல ஹைலைட்டே காசியில ஆதிமூல கடவுளான சிவபெருமான் மோட்சம் அளிக்கும் மோட்சாதிபதியாக திகழ்கிறாரு. ஆனா கயால அசுர குலத்தை சேர்ந்த கயாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் மோட்சாதிபதியாக திகழ்கிறார். ஆச்சரியமா இருக்குல்ல? இதை பத்தின டீடைல்ஸை தான் இந்த வீடியோல நம்ம போக போக பார்க்க போறோம். இப்போதைக்கு ஒரு 10 நிமிஷம் வாக்கிங்லயே நாங்க விஷ்ணுபாதம் கோவிலுக்கு ரீச் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம இந்த கயாலியே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷ்ணுபாத கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம முதல்ல வந்து கோவிலுக்கு தான் போக போறோம். எனக்கு வலது பக்கம் இருக்கிறது கோவிலுக்கு போற படிக்கட்டு வழி பாதை. பின்னாடி ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லையா, இது சுடுகாட்டுக்கு போற பாதை. இந்த 2 வழியாகவுமே நம்ம பல்பனி ஆத்துக்கு போகலாம். முதல்ல நம்ம கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆத்தங்கரையில என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு வீடியோ மூலமா காட்டுறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கோவில் போலாமா? இந்த கயா விஷ்ணுபாத் கோவிலை ஆரம்ப காலத்துல யார் கட்டினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெளிவா கிடைக்கலங்க. ஆனா இப்போ நம்ம பார்க்குற இந்த கோவிலை காசி விஸ்வநாதர் கோவிலை கட்டினாங்கல்ல இந்தூர் ராணி அஹல்யாபாய் ஹோல்கர், அதே ராணி தான் 1787 வருஷம் கட்டியிருக்காங்களாம். இந்த கோயிலுக்குள்ளார மொபைல் ஃபோன்ஸ்லாம் அலோடு இல்லை. ஸோ வெளியில இருக்கிற லாக்கர்ல தான் ஃபோன் எல்லாம் வச்சுட்டு போக வேண்டியது இருக்குமே. என்ட்ரன்ஸ் வழியா நம்ம உள்ள போனோம்னா 2 பக்கமும் மண்டபம், நடுவுல சின்னதா இந்த விஷ்ணுபாத கோவில். இந்த மண்டபங்கள்ல தான் பிண்டதானம், பரிகார பூஜைகள்லாம் பண்றாங்க. நம்ம 21 தலைமுறையில இறந்த முன்னோர்களுக்கு தான் நம்ம இங்க பிண்டம் கொடுக்குறோம். அது வந்து அவங்க ஆவியா இருக்கிறாங்க அந்த கணக்கெல்லாம் இங்க கிடையாது. 21 தலைமுறை முன்னோர்கள் இறந்து போயிருக்காங்க. நம்ம தலைமுறையில இறந்து போயிருக்காங்கல்ல,
அவங்க 21 தலைமுறையினருக்கு 110 வருஷத்துக்கான பிண்டத்தை நம்ம இங்க கொடுக்குறோம். அதுதான் இங்க உள்ள ஐதீகம். இப்ப நம்ம கொடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த 21 தலைமுறையினரும் இறந்தவங்க மோட்சத்துக்கு போயிடுவாங்கங்கிறது ஐதீகம். ஒரு முறை பிண்டம் கொடுத்தா 21 தலைமுறைக்கு வேணா 21 தலைமுறைக்கு இங்க கொடுத்தாச்சுன்னா 110 வருஷத்துக்கு திரும்ப வீடுகள்ல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப திரும்ப வருஷம் வீட்டுல தேதி கொடுப்பாங்க இல்லையா, அது இங்க கொடுத்தாச்சுன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஐயர்கள் சொல்றாங்க. இங்க பிண்டம் கொடுக்கறத நமக்கு விசேஷமான ஒரு இடம் கயா மட்டும்தான். காசிலையும் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா கயாவில் கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷல். கயாவில் தான் கொடுக்கணும். ஏன்னா கயாசுரன் கயாவில் தான் இருக்கிறார். நம்ம போடுற பிண்டம் கயாசுரன் மேலதான் நம்ம பிண்டத்தை போடணும். அதுதான் எஃபெக்ட் 110 வருஷத்துக்கு. நம்ம ஊர்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காரியம் பண்ணும்போது பிண்ட தானம் பண்ணுவோம்ல, அது நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கறோம்னு தானே இத்தனை காலமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் கிடையாது. நம்ம முன்னோர்களுடைய பேரை சொல்லி இந்த பிண்டங்களை எல்லாம் இந்த கயாசுரனுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புதுசா இருக்குல்ல? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு தகவல் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதை என்னன்னு சொல்றேன், கேளுங்க. கயாசுரன் ஒரு அசுரன். என்னதான் அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் நல்லவன், மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறவன். இந்த அசுரன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு யாருமே கேட்காத ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்டாராம். அதுதான் தான் பார்க்குற எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற வரம். சிவனும் ஆஹா இவ்வளோ நல்லவனா இருக்கிறானேன்னு அந்த வரத்தையும் கொடுத்துட்டாராம். அங்கதான் பிரச்சனையே. இந்த கயாசுரன் தேடி தேடி போய் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கறதால சொர்க்கத்துல டிராஃபிக் ஜாம். ஸோ தேவர்கள் எல்லாம் போய் விஷ்ணு பகவான் கிட்ட முறையிட அவரும் சும்மா இருப்பாரா? உடனே அந்தனர் வேஷத்துல விஷ்ணு பகவான் எனக்கு தவம் செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும், நான் எதிர்பார்க்குற மாதிரியான இடத்த உன்னால தர முடியுமா அப்படின்னு கயாசுரனை பார்த்து கேட்க, உடனே நீங்க எந்த இடம் கேட்டாலும் கட்டாயமா தரேன் அப்படின்னு கயாசுரனும் வாக்கு கொடுத்துட்டாராம். இதுதான் சான்ஸ்ன்னு விஷ்ணு பகவான் உன் மார்பு மீது ஏறி நின்று நான் தவம் செய்யணும் அப்படின்னு கேட்டதும் கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னு கயாசுரனும் ஒத்துக்கிட்டாராம். அதோட விட்டாரா? அப்படி மார்பு மீது ஏறி தவம் செய்யும் போது நீ மூச்சு விடுறதால என்னோட தவத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அதனால நான் தவம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னோட மூச்சை அடக்கிக்கோ அப்படின்னு கயாசுரன் கிட்ட சொல்ல, அப்பாவித்தனமா அப்படியே செஞ்சு அதனால இறந்தும் போயிட்டாராம். இறந்த கயாசுரனுடைய உடலை தன்னுடைய காலாலேயே அழுத்தி பூமிக்குள்ளார புதைச்சிட்டாராம் விஷ்ணு. அந்த அழுத்தின காலடி தடம் இருக்கிற கோவில் தான் இந்த விஷ்ணுபாத கோவில். கதை இதோட முடியலங்க. இதுக்கப்புறம் தான் விஷயமே. கயாசுரனுடைய ஆன்மா இருக்குல்ல, அது நேரா விஷ்ணு கிட்ட போயிட்டு நான் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சீங்கன்னு முறையிட, வழக்கம் போல விஷ்ணு சொல்ற அதே டைலாக், உலக நன்மைக்காகத்தான் செஞ்சேன் அப்படின்னு. ஆனா நீ வாங்கின வரோம் நீ இறந்தாலும் அழியாது. இதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. என் காலு கீழே நீ இருக்கிறதால நீயா யாரையும் தேடி போய் மோட்சம் தர முடியாது. உன்னை தேடி இங்க உனக்கு யாரு உபகாரம், அதாவது உணவளிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மோட்சம் கொடு அப்படின்னு விஷ்ணு கூறினாராம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் விஷ்ணு பாதத்துக்கு கீழே இருக்கிற கயாசுரன் அவங்களுக்கு பிண்ட தானம் யார் பேர்லலாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மோட்சம் அளிக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுகிறது. ஆக்சுவலா நம்ம இந்து மதத்துல ஃபாலோ பண்ற பல விஷயங்களுக்கு காரணமும் இருக்கு, அதுக்கேத்த புராண கதைகளும் இருக்கு. சரி, இந்த கயால பிண்டதானம் எப்படி கொடுக்கறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன? கயா வந்த உடனே முதல்ல நம்ம ஆத்துக்கு போகணுங்கிற அவசியம், பல்குடி நதி ஆத்துக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க தங்கி இருக்கமோ, இப்ப நம்ம விடுதிக்கு இங்கேயே குளிச்சிடணும். அதாவது தர்ப்பணம் கொடுக்குறவங்க தலை குளிச்சுட்டு இங்கேயே நேர விஷ்ணுபாதம் கோயில்ல போய் அங்கே பிண்டம் கொடுக்கணும். பிண்டம் கொடுத்துட்டு அந்த விஷ்ணு பாதத்துக்கு கீழே தான் கயாசுரன் இருக்காரு. ஸோ கயாசுரன் மேல நம்ம போட்ட பிண்டத்தை நம்ம போட்டுட்டோம்னு சொன்னா 21 தலைமுறை முன்னோர்களுக்கு நம்ம 110 வருஷத்துக்கான தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான அர்த்தம் அது. அதை நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுல கோவிலுக்கு பின்னாடி பிண்டம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பல்குரு நதி கோவிலுக்கு பின்னாடி ஓடும். அந்த பல்குரு நதியில போய் தலையில தண்ணியை தொளிச்சுக்கிட்டா போறோம். அப்புறம் பிண்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா பிண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தலை குளிச்சுட்டு தான் கோயிலுக்கே போகணும். இது மார்னிங் 7 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போகணும் காலையில. அதாவது காலையில வெள்ளத்துல போறது நல்லது. அதாவது ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சி காலத்துக்குள்ள பிண்டம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. 12 மணிக்குள்ள. ஸோ காலை 7 மணிக்கு போனா 9:30 மணிக்கு பிண்டம் கொடுத்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிஃபனை சாப்பிட்டுட்டு லோக்கல் சைட் சீயிங் போய்க்கலாம். கயா புத்த கயா போய்க்கலாம். நம்ம சத்திரத்துல நம்ம டோக்கன் போறது 350 ரூபாய் ஒரு பிண்டத்துக்கு. ஒரு பிண்டம் ஒரு ஐயருக்குன்னு கணக்கு கிடையாது, ஒரு பிண்டத்துக்கு. ஆமா, ஒரு பிண்டம்ங்கிறது 32 பிண்டம்ங்கிறது ஒரு பிண்டம்னு அர்த்தம். 32 உருண்டைகள் உருட்டிக்கணும். உருட்டி 21 தலைமுறைக்கு ஐயர் மந்திரம் சொல்ல சொல்லி இந்த பிண்டத்தை உங்களுக்கு கொடுங்க, இந்த பிண்டத்தை உங்களுக்கு கொடுங்க, ஐயர் சொல்லிக்கிட்டே இருப்பார்.
ஐயர் ஒவ்வொரு பிண்டத்துக்கும் விளக்கம் கொடுத்து அவர் மந்திரம் சொல்லி பிண்டம் கொடுக்க சொல்லுவார். அதாவது ஃபுல்லா 32 பிண்டம் போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு, அதாவது ஒருத்தர் அவங்க 21 தலைமுறைக்கு பண்றதுக்கு 350 ரூபாய் சார்ஜ் ஐயருக்கு. நாங்க பண்றது இங்க அதுக்கு நாங்க டோக்கன் கொடுத்துருவோம். கொடுத்துருவோம். அந்த டோக்கன் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனாங்கன்னு சொன்னா கோயில்ல இருந்து பிண்டம் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி 1.5 மணி நேரம் ஆகும் மினிமம். அவங்க எல்லாம் பண்ணி முடிச்சு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஐயர் பிண்டம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஐயர் சாப்பாட்டுக்கு பணம் கேட்பார். ஐயர் கேட்பார். ஸோ அவருக்கு 150 ரூபா கொடுக்கணும். ஸோ 350 150 500 ரூபாய் எடுத்தா அப்புறம் நீங்க போடுற பிண்டத்தை அச்சயவத மரத்துல கொண்டு போய் போடுவீங்க. அச்சயவத மரத்துல தான் இந்த பிண்டத்தை கொண்டு போய் செலுத்துவீங்க. அங்கே உள்ள ஐயர் என்ன பண்ணுவார்னா அதை மொத்தமா எடுத்து கொண்டு போய் அவரு கொண்டே கரைப்பாரு பிண்டத்தை பல்குன நதியில. அவங்களுக்கு 50 ரூபா. ஸோ ஒரு பிண்டத்துக்கான கணக்கு வந்து டோட்டல் 21 தலைமுறை ஒரு நபருக்கு 350 ரூபா. புண்ணிய காரியத்துக்கு கரெக்டா 550 ரூபா செலவு பண்ணாலே போதும். புண்ணிய காரியத்துக்கு போறோம். இது வந்து ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் புருஷன் 2 பேரா வர்றாங்க அப்படின்னாலும் இந்த 350 2 பேரும் உட்காந்து பண்ணிக்கலாம். இப்போ நாட்டுக்கோட்டை சத்திரத்துல ஸ்டே பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. சப்போஸ் எங்கேயும் ஸ்டே பண்ணாம பிண்டதானம் கொடுக்கறதுக்காக மட்டும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? இங்க பித்ருதானம் செய்யறதுக்கு ஏகப்பட்ட ஐயர்கள் இருக்கிறாங்கங்க. அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 மொழிகள் பேசுறாங்கன்னு பாத்துக்கோங்களேன். சோ நம்ம தமிழ் தெரியுமோ வடநாட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்க வேண்டாம். வணக்கம். ஓகே, இங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் தெரியுங்களா? இங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியல. ஆனா யாருக்கு பர்பஸ் இருக்கு, யார் எஜுகேட்டட் இருக்கு, டெய்லி பிசினஸ் இருக்கு, அவருக்கு என்ன சர்வீஸ் இருக்கு, அவருக்கு மாத்திரம் தெரியும். ஓ, பிசினஸ் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். பிசினஸ் தான் பர்சனுக்கு தெரியும். டெய்லி ரெகுலர் சர்வீஸ் இருக்கு, டெய்லி பெருசு கொஞ்சம் இல்ல தெரியும். ஓகே ஓகே ஓகே. இங்க இந்த தர்ப்பணம் கொடுக்குறோம்ல, அதுக்கு ஐயரை எப்படி புக் பண்றது? நம்ம அங்க ஐயர் தான் டைரக்ட் தமிழ்நாடு ஐயர் இருக்கு, விசேஷ் ஐயர் தான் எல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஐயர் என்ன சொல்லிருக்கு அப்படியே தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிட்டோம். சார்ஜிங் தான் அவங்க டிசைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எதை மாதிரி இதை பர்பஸ்க்கு எல்லாரும் சிராதம் இருக்கு. விதி பிரகாரம் தான் ಬೇರೆ சர்வீஸ் ಬೇರೆ சார்ஜஸ். 1 கோடி தான் கம்மியா. அப்படியா? இது எல்லாமே அங்க உள்ள கோயிலுக்குள்ள கவுண்டர் தான் ஒண்ணும் இல்ல. அந்த வாத்தியார்ட்ட டைரக்ட் கவுண்ட் பண்ணாங்க. உங்களுக்கு அங்க வாத்தியார் இருக்கு, தமிழ்நாடு வாத்தியார் ஐயர் இருக்கு. அங்க தான் இதான் வீட்டுல வந்திருக்கு. அவர் வீட்டுல இல்ல, ஐயர் தான் கான்டாக்ட் பண்ணாங்க. நம்ம விஷ்ணுபாத் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து தமிழ் பேசுற புரோகிதரை எப்படி நம்ம மீட் பண்றது? ஆக்சுவலா இந்த கோயிலுக்கு உள்ள என்டர் ஆனதுமே 2 பக்கமே பெரிய ஹால் இருக்கு. அந்த ஹால்ல நிறைய புரோகிதர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள யார்கிட்ட விசாரிச்சாலும் தமிழ் பேசுற புரோகிதரை கூட்டு விடுவாங்க. அதுக்காக 1-2 தமிழ் பேசுற புரோகிதர்ல இங்க இருக்கிற நிறைய புரோகிதருக்கு தமிழ் கிளியரா தெரியும். ஓகே, புரோகிதரை மீட் பண்ணியாச்சு. ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது? ஆக்சுவலா இங்க இருக்கிற எல்லா புரோகிதருமே ஏதாவது ஒரு சத்திரத்தோட லிங்க்ல இருப்பாங்க. ஸோ அந்த சத்திரத்துல ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு தான் அது. உங்களை முகத்தை பார்த்து தான் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. சரி, இங்க ஒரிஜினலா எவ்வளவுதான் சார்ஜ் பண்றது தெரிஞ்சுக்காக நானே உள்ள போய் டைரக்டா விசாரிச்சேன். விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 5000 ரூபாய் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி 4000 3000 2000 கடைசியில 1200 ரூபாய் வந்து நின்னாங்க. இந்த 1200 ரூபாய்க்கு அந்த கலச சொம்புலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சு பித்ரு தானம் பண்ணுவாங்களாம். இதுவே நீங்க 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம அந்த பிண்டை மட்டும் வச்சு உங்களுக்கு அந்த பூஜையை பண்ணி கொடுத்துட்றாங்களாம். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கோவிலுடைய லெஃப்ட் சைட்ல தாங்க பல்குனி ஆத்தங்கரை இருக்குது. கரெக்டா இந்த போர்ட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதை செக் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா யார்கிட்டயாவது விசாரிச்சுட்டு கூட நீங்க ஆத்தங்கரைக்கு போகலாம். இதே ரைட் சைட்ல வந்துட்டு ஒரு ஆர்ச் போட்ட மாதிரி இருந்தது இல்லையா, அது ஃபுல்லா வந்துட்டு இடுகாடு சுடுகாடு. நம்ம முதல்ல இந்த ஆத்தங்கரையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்க என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? வாங்க. இந்த பிண்டதானம் கோவிலுக்குள்ளார மட்டும் இல்லாம அக்ஷயவதம்னு சொல்லப்படுற இந்த கோவிலோடைய ஸ்தல விருஷத்துக்கிட்டையும் பல்குனி நதிக்கரையிலையுமே செய்யறாங்க. ஆனா இந்த கோயிலுக்குள்ளார பண்றதுதான் சிறப்பான பலன் அளிக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா கயாசுரன் அங்கதான் இருக்காராம். இங்க நீங்க பண்ணக்கூடிய பித்ருதானம் அப்படிங்கறது பகல் 12 மணிக்குள்ளார தாங்க பண்ணிடணுமா. பகல் 12 மணிக்கு மேல நீங்க கொடுக்குற இந்த பித்ருதானம் அப்படிங்கிறதுக்கு அந்த அளவுக்கு பலன் இல்ல அப்படின்றதா நாங்க இங்க மீட் பண்ண ஒரு தமிழ் பேசுற ஐயர் எங்க கிட்ட சொன்னது. அதே மாதிரி மத்த எந்த ஊர்லயும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் பெண்கள் பிண்டதானம் பண்றது. இந்த கயால மட்டும் பெண்களும் பிண்டதானம் செய்யலாம். இன்ஃபேக்ட் சீதையே இங்க பிண்டதானம் பண்ணதுக்கான புராண கதையும் ஒண்ணு இருக்கு. இந்த பல்கு நதியுடைய ஒரு கரையில விஷ்ணு பாத கோவில் இருக்குதுங்க, மற்றொரு கரையில சீதா கொண்டு இருக்குது. அதாவது சீதை தசரதற்காக பித்ருதானம் செய்யப்பட்ட கோவிலுங்க அது. இப்போதைக்கு எங்களுக்கு டைம் இல்லாததால நாங்க அங்க போகல. ஆக்சுவலா
நீங்க இந்த நதிக்கரை ஓரமாகவே வந்தீங்கன்னா உங்களுக்கு கயாஜி டேம் இருக்கும். அதுக்கு மேல போற பாலத்து வழியா ஏறினீங்கன்னா மேல உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மூலயமா இறங்கி அதுக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த பிளாட்ஃபார்ம் வழியாவே நடந்து போனீங்கன்னா நீங்க டைரக்டா அந்த சீதா குண்டுக்கு போயிடலாம். சரிங்களா? அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்க டுக் ஆட்டோ மூலயமாவும் அந்த சீதா குண்டுக்கு போகலாம். அதே மாதிரி நீங்க இந்த கயா வந்து இறங்கினதுமே உங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்துட்டு நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ், இந்த டுக் டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. லைக் இது ஒரு பேக்கேஜாவே பேசுறதுக்கு. என்னென்ன இடங்கள்னா இந்த விஷ்ணு பாதம், அதுக்கப்புறம் சீதா குண்ட், புத்த கயா, தென் நம்ம போயிட்டு வந்தோம் இல்லைங்களா மங்கள கௌரி அந்த கோவில், இந்த 4 இடங்களுக்குமே அவங்க ஒரு பேக்கேஜாவும் பண்றாங்க. அதுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் உங்ககிட்ட வாங்குறாங்க வெயிட்டிங் சார்ஜோட. பட் நீங்க வந்துட்டு பார்கெயின் பண்ணணும். எதுக்கு சொல்றேன்னா, நாங்க வந்து இறங்குன அந்த 2 மணிக்கே எங்ககிட்ட ஒரு டிரைவர் வந்து அப்ரோச் பண்ணாரு. 1500 ரூபான்னு சொல்லிட்டு தான் பேசியிருந்தாரு. பட் நாங்க வந்து அந்த அமௌண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தெரிஞ்சது. ஸோ நம்ம லோக்கல் இந்த டுக் மூலயமாவே வந்துட்டு ஒரு நபருக்கு 30 ரூபாய் 20 ரூபாய் அந்த ரேட்லயே நம்ம வந்து போய் சுத்தி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க டிசைட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, அடுத்ததான் நம்ம புத்தகயா நோக்கி தான் போயிட்டு இருக்கோமே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்ணு பாதத்துல இருந்தே நிறைய ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோ, இந்த பேட்டரி ஆட்டோஸ் இருக்கு இல்லையா, டுக்னு சொல்லுவோம்ல, அதுவும் நிறையவே அவைலபிள் இருக்குது. நாங்க போட்டுக்கிட்டு வந்து நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இனிஷியலா நாங்க ஒருத்தவங்கள்ட்ட விசாரிக்கும் போது 300 ரூபாய் சொன்னாங்க. இன்னொருத்தர் இந்த டுக் ஆட்டோக்காரங்க வந்து 200 ரூபாய் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு ஷேர் ஆட்டோ மூலியமாவும் நீங்க போகலாம். இதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இல்லைன்னா உங்க ஃபேமிலி வரைக்கும் நீங்க இண்டிவிஜுவலாவும் இந்த மாதிரி பேட்டரி ஆட்டோஸ்ல டிராவல் பண்ணிக்கலாம். இந்த புத்த கயா விஷ்ணு பாதத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. ஆல்ரைட், நம்ம புத்த கயா வந்தாச்சுங்க. கரெக்டாக நம்மளை வந்துட்டு இந்த மகாபோதி டெம்பிளுக்கு முன்னாடியே தான் இறக்கி விட்டாங்களே ஆட்டோவில். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனாக அங்கே தெரிகிற மகாபோதி கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். வாங்க. இந்த மகாபோதி கோவிலை எக்ஸாக்டா எப்ப கட்டினாங்கன்னு தெரியல, ஆனா அசோகர் காலத்துல கட்டியிருக்காங்கன்னு மட்டும் தெரிய வந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் 2000 வருஷத்துக்கு முந்தைய பழமையான கோவில். வெல்கம் டு மகாபோதி மகாவிஹார டெம்பிள். இங்க இருக்கிற போதி மரத்துல தான் புத்தர் தியானம் பண்ணி ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆக்சுவலா இந்த இடம் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாமா? விஷயம் தெரியுமா, இங்கேயும் மொபைல் போன் அலோடே இல்லையா. வீடியோ கேமரா வேணா எடுத்துக்கிட்டு போலாமா, ஆனா அதுக்கு 300 ரூபாய் காசு கட்டணுமா. அந்த கயால இருந்து புத்தகயா வந்ததுக்கு ஆட்டோக்கு 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த பைசா இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ரூம்கே கூட போயிடலாம். செலவு பண்ணணுமா 300 ரூபாய்? அப்புறம் எப்படி காட்டுறது இவங்களுக்கு இந்த கோவில் இதெல்லாம்? ஆன்லைன்ல போட்டோ டவுன்லோட் பண்ணி காட்டிக்கலாம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வந்துகிட்டு? நம்ம பாத்துறோம்ல. நம்ம பார்த்துட்டோம். ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கணும்ல. நம்மளோட ஆன்லைன்ல கிளியரா போட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. சரி, அதை எடுத்து போட்டுலாம். சரி, ஓகே. சொன்ன மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃபேமிலி மேனாக இருக்கிறாரு இவர், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ 300 ரூபாய் பே பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சதால ஃபோன் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கிற லாக்கர்லேயே வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டு தான் போக போகிறோமே. உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணி போடுறோம், பார்த்துக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மகாபோதி கோவிலுக்குள்ளார புத்தர் ஞானம் பெற்ற போதி மரம்னு சொல்லப்படுற அரச மரம், உயரமான இந்த கோவில், ஏகப்பட்ட ஸ்தூபிஸ், அப்புறம் ஜெகநாதர் கோவில், இப்படி எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்க வழிபாடு முறை ரொம்ப சிம்பிளா இருக்குதுங்கிறதால ஜஸ்ட் போனோமா வந்தோமான்னு இருக்குதுங்க. எங்கேயுமே கியூல நிக்கல. இவ்வளோ பெரிய இடத்த ஜஸ்ட் 1 ஹவர்லயே சுத்தி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். ஓகே, மகாபோதி கோவிலையும் பார்த்தாச்சுங்க. உள்ள ஒரு 4-5 கோவில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே வெளியில் வந்துட்டோம். அடுத்ததான் நம்ம வந்து புத்தருடைய அந்த பெரிய சிலை இருக்கும்ல, அங்கே தான் போக போகிறோம். வாங்க. அங்கேயாவது ஃபோன் அலோவ் பண்ணணும். ஆக்சுவலாக இருட்டுறதுக்குள்ளார நம்ம அந்த பெரிய சிலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை கொஞ்சம் வேகமாக முடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஒருவர் ஃபோன் அலோடு இல்லை அப்படிங்கிறதுனாலேயே கடன்னு பார்த்துட்டோம். ஏன்னா வீடியோக்குன்னு எதுவுமே பெருசாக எடுக்கல, ஃபோட்டோஸ்க்குன்னு எங்கேயும் நாங்கள் நிற்கலை. அதனால ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம அந்த சிலைக்கு போகும். அங்கே நம்ம லக்கு மொபைல் அலோவ் பண்ணாங்கன்னா ஓகே.
அடுத்ததான் நம்ம டிபெட்டியன் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது கரெக்டா அந்த மகாபோதி கோவிலுக்கும் அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்குது. வாங்க. இந்த புத்த கயால வித்தியாசமான கன்ஸ்ட்ரக்ஷன்ல பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏகப்பட்ட புத்த கோவில்கள் இருக்குதுங்க. அதுவும் இன்டீரியர் வில்லேஜ்குள்ளார இவ்வளோ பெரிய சிட்டி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. புத்த கயான்றது கோயில் பேர்னு நான் நினைச்சேன், ஆனா அது ஒரு ஊர் பேருங்க. இங்க பாருங்களேன், தாய் டெம்பிள், ஜாப்பனீஸ் டெம்பிள், கர்மாப்பா டெம்பிள், ஜெயின் புத்தா ஸ்டாச்சு, இப்படி எக்கச்சக்க இடங்கள் இந்த ஒரு ஊருக்குள்ளார இருக்குது. போய் பார்க்கலாமா? டைம் இருக்குமா? சரி, ஓகே. இந்த போத்கயா இங்கே இருக்கிற மக்கள் அண்ட் இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே பீகாருக்கு சுத்தமாக சம்பந்தமே இல்லாத கல்ச்சர் மாதிரி தெரியுது. அப்புறம் நம்ம சுற்றி பார்க்குற லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், அதுவே வந்து கிட்டத்தட்ட 7-8 லொக்கேஷன் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அப்படியே ஆகும் போல் இருக்குது. இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு மகாபோதி டெம்பிளில் நம்ம சுற்றி பார்க்க ஆரம்பிச்சுருச்சுங்க. தாய் டெம்பிள், ஜாப்பனீஸ் டெம்பிள், திபெத்தியன் டெம்பிள், இப்படி ஒவ்வொரு டெம்பிளாக பார்த்துட்டு கடைசியாக கெயின் புத்தா ஸ்டாச்சு ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போக வேண்டியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஆஃப் டே கன்ஃபார்ம் இங்கே ஆகும். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துட்டு அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். வாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு கோயிலையும் நம்ம நடந்துதான் போய் சுத்தி பார்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இங்க பேட்டரி ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம எங்க வேணாலும் ஏறிக்கலாம், எந்த பாயிண்ட்ல வேணாலும் இறங்கிக்கலாம். ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு சார்ஜ் பண்றாங்க. அப்படி ஒரு ஆட்டோல தான் இப்போ நாங்க ஏறி ஜெயின் புத்தா ஸ்டாச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது வின்டர் சீசன் இல்லையா, ஸோ இங்க 5 மணிக்கெல்லாம் இருட்டிடுங்க. அதுக்குள்ளார அந்த பிரம்மாண்டமான புத்தர் சிலையை போய் பார்த்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ வேகம். நாம இப்போ ஜெயின் புத்தா ஸ்டாச்சு வாசல்ல தான் நிற்கிறோம். ஆக்சுவலாக மகாபோதி கோவிலுக்கு வந்துட்டு க்ளோசிங் டைம் வந்து நைட் 9 மணி வரைக்கும் அப்படின்னு இருந்ததால், ஸோ நாங்கள் எல்லா கோயில்களுமே இங்கே வந்து அதே 9 மணிக்கு தான் மூடுவாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டோங்க. அதனால் வந்துட்டு அங்கேயே கொஞ்சம் டைமும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கேப்பில் வந்து கேட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே நுழையிறோம், கேட்டு க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம், கதவை ஓப்பன் பண்ணல. சரி பரவாயில்ல, இங்கே இருந்துக்கிட்டே வணங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஆக்சுவலாக புத்தா ஸ்டாச்சு வந்து பார்த்தாகணும் அப்படின்னு ஆசையாக வந்தோம். கேட் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி காம்பவுண்ட் ஓரமாகவே வந்து இவ்வளோ பக்கத்துலேயே திரும்பவும் புத்தரை பார்த்தாச்சு. நடுவில் ஒரு சின்ன காம்பவுண்ட் தாங்க கேப்பு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கிட்டத்தில் பார்த்தாச்சு, அதுவே ஹாப்பி தான். இந்த கயால நாங்க எந்தெந்த இடங்கள்லாம் வந்து சுத்தி பார்த்தோமோ, என்ன மாதிரியான தகவல்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோமோ, அது அத்தனையும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த காணொலி. இந்த புத்தகயா பொறுத்த வரைக்கும் டைம் ஆயிடுச்சு. 5:30க்கு மேல மேக்சிமம் எல்லா கோயில்களுமே இங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாததால கரெக்டா நாங்களுமே க்ளோசிங் டைம்ல தான் வந்து பெரும்பாலான கோவில்களை பார்க்க முடியாத போயிடுச்சு. ஸோ இப்படி காம்பவுண்ட் ஓரமாலாம் நடந்து வந்து ஒரு சிலையை காட்டுறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எந்த சூழ்நிலையில எப்படி அந்த இடங்களை பாக்குறோமோ அதே சூழ்நிலையில தான் உங்களுக்கும் அந்த காணொலி மூலயமா காட்டுறோம். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து இந்த புத்தரோட சிலையை காட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு தேவையே தவிர வேற எதுவும் இல்லைங்க. இதுதாங்க கர்மா டெம்பிள். ஓப்பனிங் டைம் 7 மணிக்கு, அதே மாதிரி ஆஃப்டர்நூன்ல வந்து 2 மணிக்கு ஓப்பன் பண்ணி 6 மணி வரைக்கும் அப்படின்னு. டைம் இன்னும் 6 ஆகல. 5:59. 5:59. ஒரு நிமிஷம் அதான் டைம் பிடிக்கிறதா? இல்ல இதெல்லாம் நம்ம சொன்னா சிரிச்சிடுவாங்க, அடிச்சிருவாங்க. ஓகே ஓகே, இது வந்து கர்மா டெம்பிள். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நம்ம ரொம்ப பாவம் பண்ணிட்டோம் அப்படின்றவங்க இங்க வந்து பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிற இடமா கூட இருக்கலாம் அவங்களுடைய கல்ச்சர்ல. சரி வர தெரியல, தப்பா எதுவும் தகவல் கொடுத்துடக்கூடாதுல. கர்மா டெம்பிள் அவ்வளவுதான். இங்க இருந்தே பாத்துக்கோங்க, கர்மா டெம்பிள். ஓகே.
நம்ம இப்ப பார்த்துட்டு வந்த அந்த புத்தருடைய சிலை வந்து புத்தா மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட 80 அடி உயரத்துல இருக்கு. ஸ்தூபா, நிறைய ஸ்தூபா இருக்குது. சிக்கிம் டெம்பிள் ஹவுஸ். வாவ், சூப்பரா இருக்கு. நான் மாதிரி கட்டினா நம்ம ஜப்பானீஸ் நம்ம இப்போ ஷேர் ஆட்டோல தான் போய்கிட்டு இருக்கிறோமே. ஷேர் ஆட்டோ எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போறோம் பாருங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் கேட்டாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேல நமக்கு இந்த போத்தயால இருந்து ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு கயால நமக்கு அந்த விஷ்ணுபாத டெம்பிள் கிட்டே வந்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு வந்து இந்த இடங்கள்லாம் சுத்தி காட்டிட்டு வெயிட் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் போல இருக்குது. ஏன்னா இங்க ஃப்ரீக்வெண்டாலாம் உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் இதுல நோட் பண்ணது என்னன்னா, இன்னைக்கு ஃபுல் டேல இந்த பீகார் ஸ்டேட்ல நிறைய பேர் ஹெல்பிங் மைண்டோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சவாரி அடிச்சா அது மூலயமா வர பணம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா ஒரு வழி தெரியாம நம்ம நின்றுட்டு இருந்தா கூட நம்மள ஹெல்ப் பண்றாங்க. எங்க நம்ம போகணுமோ அதுக்கான கனெக்ஷன் பிளேஸ்ல கொண்டு போய் விட்டு அவங்களே வந்துட்டு அடுத்து எந்த இடத்துக்கு போறோமோ அந்த வண்டியை பார்த்து நம்மள கரெக்டா கை காட்டி விட்டு இதுல ஏறிப்போங்க அப்படிலாம் சொல்றது வந்து இது கொஞ்சம் புதுசா இருக்குது எங்களுக்கு. நான் இன்னைக்கு பார்த்த வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறேனே. ஆக்சுவலா எனக்கும் சின்ன பையனுக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான இடம் தான் கிடைச்சிருக்குது. பட் இவங்க 2 பேரும் ரொம்ப பாவம், தொத்திக்கிட்டு வராங்க பின்னாடி. சேஃபா போய் இறங்கணும். ஓகே, நாங்கள் ஷேர் ஆட்டோ மூலயமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து எங்கள் ரூமுக்கும் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இப்போ ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி தாங்க கிளம்பிட்டு இருக்கோமே. நம்ம அடுத்ததான் வந்துட்டு கயாலேருந்து அயோத்தியாவுக்கு தான் போக போகிறோம். நைட்டு 8:50க்கு வந்து ட்ரெயின். நம்ம டின்னரையும் ஆன் தி வேல முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். இது ஸ்டேஷன் வாசல்லே தானே இருக்குது இந்த ரூமு. ஸோ டைம் இருக்குது, அதனால சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் வாங்க. சரி, இப்போ இந்த கயா ட்ரிப்புக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாமா? வாரணாசில இருந்து கயாக்கு ட்ரெயின்ல ஒரு ஆளுக்கு 205 ரூபாய், ரூம் ரெண்டா எங்க ஃபேமிலிக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. பேட்டரி ஆட்டோல சக்தி பீடம் போனதுக்கு எங்க 4 பேருக்கும் சேர்த்து 100 ரூபாய் வாங்கினாங்க. விஷ்ணுபாதம் கோவில்ல இருந்து போத்கயாக்கு ஆட்டோல எங்க 4 பேருக்கும் சேர்த்து 200 ரூபாய் ஆச்சுங்க. போத்கயால லோக்கல் ஷேர் ஆட்டோ பிடிச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. தென் ரிட்டர்ன் போத்கயால இருந்து கயா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் ஆச்சு. இவ்வளோ தங்க செலவாச்சு. தென் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. யாரை பார்க்க போறோம்? குழந்தை ராமரை. அப்படி இருக்குது, கடல் மாதிரி பெருசா பாருங்களேன். ஆஞ்சநேயர் பார்க்க வேண்டாமா? வாங்க. என்ன பண்ற? ராஜா வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கேன். வேலைக்காரி வேலைக்கு ஆள் எடுக்கிறேன். இது ஒரு காமெடியாப்பா. போனை மட்டும் அவ்வளோ பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க லைஃப்லயே நாங்க எடுத்த பெஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.